சாதனையாளர்கள்ங்கிறத நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். நிறைய காணொளிகள் பார்த்திருக்கோம், நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். அதை கடந்து நான் நேர்ல ஒருத்தரை பார்த்தேன். இப்ப ஏன் திரைத்துறையில இருக்கிறோம், தம்பி ஏன் பாடுறதுக்கெல்லாம் முயற்சி பண்றோம்னா, ஒரு பிரபலத்துவம், அந்த புகழ் போதைங்கிறது மனித வரலாற்றுல ஒரு பெரிய போதை. ஆனா இந்த அழகு கலையில, ஃபேஷன் டிசைனிங்ல மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்னு போன மாசம் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணோம். அது ஒரு உலக சாதனை நிகழ்வா நடந்துச்சு. அதுல 300 கலைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பெண்மணி வந்த உடனே அந்த 300 பேரும் கத்தி கூச்சல் போட்டாங்கிறது பெருமை இல்லை. அந்த 300 பேருக்கும் 3 மணி நேரம் நின்று அந்த பரிசை தன் கையால கொடுத்த, நான் கண்டு வியந்த மிக முன்னோடி அழகு கலை நிபுணர் மற்றும் ஒப்பனை கலைஞர் பொன்னி அவர்களை அன்போடு மேடை கலைஞரேன். நான் கீழே வந்து உங்களை கூட்டு போன நல்ல அரங்கம் நிறைந்த கைகளில் கொடுங்க. அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது கடந்து ஒரு நல்ல மனிதன். நேற்று இரவு ரிசோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன், நம்ம மேல வர்றோங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத கடந்து நம்ம மேல கூட்டு வர்றதுக்காக ஒரு கூட்டம் இருக்கு, உங்களுக்கு கை கொடுக்கணுங்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய பெரிய மனது. அது ரிசோ அவர்கள், ஆமா, அவங்களோட வார்த்தைகள் உங்களுக்காக அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா உங்களுக்கு நினைக்கிறேன். நான் உங்களை பார்த்தோன்னே பிரமிச்சு போயிட்டேன். ஐ கான்ட் ஸ்பீக். ஆமா, உங்க கழுத்துல நடக்கிற டைமண்ட் அப்படியே கண்ணு பூசுது. அவங்களெல்லாம் திரும்பி பார்க்கறதே நான் ரொம்ப ஹாப்பி. சார் சொன்ன உடனே ரொம்ப எக்ஸைட்டடா உடனே ஓகேன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஏன் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலி ஐ மீன் ஐ ஜஸ்ட் வாண்ட் என்னோட சிஸ்டர். ஸோ என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து செல்ஃபி கொடுக்கணும்னாலே கடுப்பா இருக்கும். நமக்கு லைஃப்ல அது வந்து எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். அது நம்ம கிடைச்சிட்ட பிறகு யாராவது பார்த்தா நம்ம பயந்து ஓடுவோம் செல்ஃபிக்கு. அதுதான் சினிமாவோட வாழ்க்கை. அதுதான் நிறைய இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு நின்று செல்ஃபி கொடுத்தாங்க 2 ஹவர். ஸோ அது வந்து சாத்தியம் கிடையாது. லவ் யூ ஸோ மச் அக்கா. அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ஷார்ட் பீரியட்ல தான் சொன்னேன், 2-3 டேஸ்ல ரொம்ப பிஸியான பர்சன். ஸோ நான் சொல்லும் போது நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், எல்லாரும் ஹாப்பி ஆவாங்கன்னு. சரி, ஓகே, நான் வந்துடுறேன் உங்களுக்காக அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹவ் யூ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூக்கா. இந்த ஒரு சில வார்த்தைகள். ஸோ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. மேக் ஓவர் அண்ட் ஃபேஷன் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலி இந்த செல்ஃபி எப்படின்னா, நான் நிறைய பேர்கிட்ட செல்ஃபி வாங்க நின்றுட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாரையும் பார்க்கறது. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் ஹாப்பியாக வந்துருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் இன்னும் பெருசாக வளரணும். வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுக்கு அவங்களும் ஒன் ஆஃப் த ஜூரியா நீதிபதியா அங்கே வந்திருக்காங்கிறது எங்களுக்கான கூடுதல் பெருமை. ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கான நினைவு பரிசை வழங்குவதற்கு யாஷுடன் அண்ணன் ரிசு அவர்கள் இணைந்து கொள்ளுமாறு. அடுத்ததா, இது ஒரு அழகு கலையை ரொம்ப நேர்த்தியா வெளிப்படுத்துகிற நிகழ்வு. ஒப்பனை கலையில அழகு கலையை அதை யார் எடுத்து வெளிப்படுத்துறாங்கிறது ரொம்ப முக்கியம். மாடல்ஸ், அந்த மாதிரிகள் தான்